சண்டே அவங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால சரி மதியமே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட் போனோம். சரி இந்த வீக் போக வேணாம், நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்துட்டு பங்குனி உத்திரம் வேறு வருதா, சரி இப்போ கொஞ்சம் வாங்கினா தான் உண்டு, ஏன்னா கடையில் எல்லாம் ஓவர் ரேட்டாக இருக்கும், சரி மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம். போய் பார்த்தா செம வெயில், வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் வெயிலே தெரியல. ஆனால் அங்கே போனால் நிற்கவே முடியல. எப்படி தான் இவங்கெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்து இங்கே காயெல்லாம் விற்கிறாங்கன்னு தெரில. பயங்கர வெயிலான வெயில். அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளும் செம்ம ரேட்டு. தக்காளி போன வாரம் 10 ரூபாய்க்கு விற்றது, இந்த வாரம் 20 ரூபா அப்படின்னு விற்றுச்சு. சரி எப்படியோ எல்லாம் வாங்குறத வாங்கி தானே ஆகணும்னு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கும் செகண்ட் ஷிஃப்ட் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் ஒரே ஆர்ப்பாட்டம், நானும் அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அடை தோசைக்கு ஊற வச்சுருந்தேன்னா சரி ஈவினிங் போல் அதை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சிட்டு நானும் பாப்பாவும் அடை தோசையை ஊற்றி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே மழை படப்படப்படன்னு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி போய் லைட்டாக இருக்கையிலே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு நானும் பாப்பாவும் கொஞ்ச நேரம் மழையில் நனைஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் செகண்ட் ஷிஃப்ட் போனவங்களும் வந்துட்டாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். மழை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப்புறம் வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம். இந்த டேவே ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.